தோத்துக்கிட்டே இருக்காரு. ஆனா வளர்ச்சி சீரா வந்துகிட்டே இருக்கு. இது எனக்கு புரியவே இல்லை. சீமான் சொன்னதை இன்னைக்கு இந்தியாவில எல்லா இடத்துலயும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு காலத்துல நாம் தமிழர் அப்படின்னு ஒரு பேர், அந்த பேரை திட்டுவாங்க. அப்ப நாங்கெல்லாம் தமிழர் இல்லையா அப்படின்னு. தமிழ் உணர்வு இருக்கிற அத்தனை பேரும் தமிழர் தான். ஆனா நாம் தமிழர்னு உறக்க சொல்றது உங்களுக்கு என்ன கஷ்டம்? நாங்கெல்லாம் தமிழர் இல்ல, நீ மட்டும் தான் தமிழரா அப்படின்னு கேலி பண்ணுவாங்க. கேட்டது நல்லா தெரியும். அடுத்தது தமிழ் ஈழத்துக்காக குரல் கொடுக்கும் பொழுது இதே நாங்கெல்லாம் தமிழர் இல்லையா, அதே கேள்வி எப்படி திருப்பி போடுவாங்க தெரியுமா? ஈழத்துல இருக்கிறவன் தான் தமிழா, அப்ப நாங்கெல்லாம் தமிழர் இல்லையா? நாங்க அவங்களுக்கு நீ மட்டும் என்ன சப்போர்ட் பண்ற அப்படின்னு கேட்டாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு இன உணர்ச்சி அப்படிங்கறத இந்தியா முழுக்க எதிரொலிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு காரணம் கூட நான் சொல்லல, முன்னுதாரணம். அவரை ஒரு இனவாதி, ஒரு ராடிக்கல், எக்ஸ்ட்ரீம் அப்படின்னு சொன்னாங்க. சீமான் பிராண்ட் அரசியல் ஒரு தீவிரமான அரசியல், ரொம்ப வன்மையான ஒரு போக்கு அது அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு எல்லா இடத்துலயும்